வணக்கம், இது உங்கள் KVP நியூஸ். ஆசிரியர்கள் பணி மாறுதல் கலந்தாய்வு எந்தவித ஊழல் இல்லாமல் வெளிப்படையாக நடக்க வேண்டும். தமிழக ஆசிரியர் கூட்டணி ஐபெட்டோ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கோரிக்கை. தமிழக ஆசிரியர் கூட்டணி விளாத்திக்குளம் வட்டார கிளையின் ஆண்டு விழா மற்றும் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு விருது பெற்ற பள்ளிகளுக்கும் கேடயம் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா விளாத்திக்குளம் ஆர்த்தி மகாலில் வைத்து நடைபெற்றது. விழாவிற்கு விளாத்திக்குளம் வட்டார தலைவர் சேர்மகனி தலைமை வகித்தார். வட்டார செயலாளர் முத்துப்பாண்டி முன்னிலை வகித்தார். வட்டார பொருளாளர் அருண் அறிக்கை வாசித்தார். ஐபெட்டோ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி விழா பேருரையாற்றினார். மாநில தலைவர் எழிலரசன், பொது செயலாளர் வின்சென்ட் பால்ராஜ், மாநில பொருளாளர் ராஜசேகரன், மாநில மகளிரணி செயலாளர் ராமாராணி, மாநில துணை பொதுச் செயலாளர் கயத்தாறு கணேசன், மாநில மகளிரணி துணைத் தலைவர் சுஜாதா, மேனாள் மாநில துணை பொது செயலாளர் முனியாண்டி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விளாத்திக்குளம் வட்டார கல்வி அலுவலர்கள் அன்னபூரணம், ஞானவேல், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அற்புத பாக்கிய செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி, அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர்கள் ராஜசிங் பாஸ்கர், சாம் மாணிக்கராஜ், தூத்துக்குடி மாவட்ட தலைவர் பிரின்ஸ், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம், மாவட்ட பொருளாளர் ஸ்டீஃபன் ராஜ், ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அருள், தூத்துக்குடி மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் டேவிட், கோவில்பட்டி மேனாள் மாவட்ட செயலாளர் குமாரசாமி, விளாத்திக்குளம் மேனாள் மாவட்ட துணைத் தலைவர் பரமசிவம், மேனாள் புதூர் வட்டார தலைவர் முத்துமாரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் உடன்குடி, கயத்தாறு, கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கருங்குளம், புதூர், சாத்தான்குளம், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தமிழக ஆசிரியர் கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ராஜ்குமார், மோகன், கிருபைமணி, கண்ணன், செல்வகுமார், ரமேஷ்குமார், பெரியசாமி, டேவிஸ், லைனஸ், தங்கராஜ், தயானந்த், கிறிஸ்துதாஸ் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் விழாவிற்கு வந்த முக்கிய பொறுப்பாளர்களுக்கு பனை ஓலையால் செய்யப்பட்ட மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழக ஆசிரியர் கூட்டணி கொடியை ஐபெட்டோ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை ஏற்றினார். பின்பு அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆசிரியர்கள் பணி மாறுதல் கலந்தாய்வு எந்தவித ஊழல் இல்லாமல் வெளிப்படையாக நடக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். விளாத்திக்குளம் வட்டார கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய ஆசிரியர்கள் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள செய்தியாளர்களை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். பொது கோரிக்கையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையேற்று ஒரு மாத காலம்தான் ஆட்சி நிறைவு பெற்றிருக்கிறது. சமீபத்தில் டாக்டர் ஜியோ சார்பாகவும் மற்ற சங்கங்களும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது ஒரு முதலமைச்சர் ஒவ்வொருவரிடமும் 2 நிமிடமாவது கருத்துக்களை கேட்டு அறிந்திருக்கிறார். அதுவே எங்களுக்கு பெரிய வரவேற்பான ஒன்றுதான். அது மட்டுமல்ல, இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் அமல்படுத்துவது கூட நாங்கள் ஏற்கனவே அந்த ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கைகளில் பரிசீலிப்பாக சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அந்த கோரிக்கையை பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் பார்ப்போம். மற்ற பிரச்சனைகளையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், உறுதியாக நாங்கள் செய்து தருவோம் என்ற ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் கூட என்னுடைய தலைமையிலே நிதித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மற்றபடி நிதித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் எல்லோரையும் சந்தித்த போது சபாநாயகர்கள் கூட என்னிடம் கூட அந்த உறுதியை சொன்னார்கள். நீங்கெல்லாம் மூத்தவர்கள், நீண்ட காலம் பணியாற்றியவர்கள், உறுதியா நீங்க நம்பிங்க, எங்க அரசை பொறுத்த அளவுல சொன்னதான் நாங்க செய்வோம். இப்பதான் வந்திருக்கிறோம், படிப்படியா இருக்க வேண்டியதான் நிச்சயமா இந்த பழைய ஓய்வு திட்டம் கூட செய்வோம்னு சொன்னாங்க. ஒன்று இந்த நேரத்தில் சொல்றோம், ஊழலற்ற ஆட்சி அமைப்போம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இப்ப ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வு அறிவித்திருக்கிறார்கள்.
பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 1ஆம் தேதியிலிருந்து நடக்குது. ஜூலையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுல கல்வியமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒளிமறைவு இல்லாத நேர்மையான மாறுதல்கள் நடைபெறும், எவ்வித ஊழலுக்கும் இடம் கொடுக்காத மாறுதல் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒன்று, இந்த ஆட்சியிலே நாங்கள் கேட்பதெல்லாம் ஆசிரியர்கள் மாறுதல் என்பார்கள், அது நடத்தி கொண்டே இருப்பார்கள், அதற்குள் 2 பேர் வாங்கி கொண்டு எடுத்து வருவார்கள். இதெல்லாம் முந்தைய ஆட்சி காலத்திலே நடைபெற்றது. ஆனால் இந்த மாறுதல் கலந்தாய்வில் ஊழல் இல்லாமல் ஆசிரியர்கள் மாறுதல் கலந்தாய்வினை முதலமைச்சர் அறிவித்தவாறு, அதே போலவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சவாறு நடத்த வேண்டும், நடத்தி முடிக்க வேண்டும் என்பதைத்தான் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். எங்காவது எந்த அதிகாரிகளாவது மறைமுகமாக இந்த ஆசிரியர்கள் மாறுதலிலே ஊழல் செய்திகளுக்கு தெரிய வந்தால், இதுபோல் மீடியாக்களை போட்டு முதலமைச்சர் சொன்னார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், ஆனால் ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்பதை, ஏன்னா நாங்கள் 54 ஆண்டு கால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரன், ஒரு அகில இந்திய செயலாளராக 20 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், நாங்கள் சொல்ல தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே முந்தைய ஆட்சியில காமராஜ் காலம் தொட்டு ஒன்றிய கல்வி ஆசிரியர்களுடைய சீனியாரிட்டி ஒன்றிய அளவிலே பேணப்பட்டு வந்தது. ஆனால் முந்தைய ஆட்சி காலத்தில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வைத்து இதை மாநில அளவிலே மாற்றி அமைத்து விட்டார்கள். தொடர்ச்சியா கேட்டு வந்தா 5 வருஷமா அதை மாத்தல. ஆனா இப்ப இவர்கள் ஆட்சியில நீங்க இந்த ஒன்றிய அளவிலேயே பழையபடியே சீனியாரிட்டி லிஸ்ட் நீங்க கொண்டாந்தீங்கன்னா தான் பெண்ணாசிரியர்கள் பதவி உயர்வுக்கு செல்ல முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்னொன்று, மாறுதல்ல அந்தந்த ஒன்றியத்துக்குள்ளதான் இடைநிலை ஆசிரியர்கள் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அதே போலவே இந்த பதவி உயர்வுக்கு டெட்டு முக்கியம்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதை நாங்கள் வாதாடிக்கிட்டு இருக்கிறோம். அதை மிக விரைவில் அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக அதற்கு தீர்வு காண்போம். ஆனா ஒன்று மட்டும், இந்த ஆட்சியில இந்த ஜூன் மாசம் 3ஆம் தேதி ஒரு கெசட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பதவி உயர்வுக்கும் இன்னொரு பதவி உயர்வுக்கும் 5 வருஷம் கேப் இருக்கணும். அப்படிலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இப்ப இருக்கிற பள்ளிகளுக்கு தெரியாது, அதை நேரா சொல்லுவோம். அதே போலவே இந்த அரசாணை எண் 243 என்பதை உறுதியாக அதை நாங்கள் நீக்குவதற்காக முயற்சி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்கள் சார்பாக இங்கே இந்த விளையாட்டுக்குள்ள சொல்றது, ஊழலற்ற ஒரு ஆட்சியாக அது அமைய வேண்டும். ஆசிரியர்கள் மாறுதல் நியமனங்கள் உடனடியாக நடைபெறும் என்று சொல்லி அறிவிக்கிறார். நியமனங்களில் ஊழல் நடக்கக்கூடாது, ஆசிரியர்கள் மாறுதலில் ஊழல் நடக்கக்கூடாது, நிர்வாக மாறுதல் என்ற பெயரால் தன்னிச்சையாக போடக்கூடாது. இதுவெல்லாம் இருந்தால் உடனடியாக எங்களை போன்றவர்கள் மீடியாக்களை கூட்டு கொடுப்பது மட்டுமல்ல, நடவடிக்கைகளை இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லி, முதலமைச்சருடைய வாக்குறுதி எங்களை கேட்டுக்கொண்ட அந்த அணுகுமுறை அந்த பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்துவார் என்கிற நம்பிக்கை தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் தகவல்களுக்கு 9442243811 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.